Hi guys, welcome to our channel. ஹையர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2022ல எல்இடி டிவி மாடல்ஸ் நிறையவே லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா K7700 சீரிஸ். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சைஸஸ் எல்லாமே அவைலபிள் கொடுத்திருக்காங்க அண்ட் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண K6600 சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற டீடைலான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது இருக்கக்கூடிய டிஸ்பிளே டெக்னாலஜி அண்ட் பிக்சர் என்ஹான்ஸ்மென்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். 32 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 66 சீரிஸா இருக்கட்டும் 77 சீரிஸா இருக்கட்டும் ரெண்டுத்துலயுமே HD ரெடிக்கான ரெசல்யூஷனுமே கொடுத்திருக்காங்க. 40 இன்ச்சஸ் 43 இன்ச்சஸ் வேரியன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் 43 இன்ச்சஸ் அண்ட் எபோவ் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா 4K சீரிஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லயுமே பார்த்தோம் அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றத கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ஹையர் எல்இடி டிவி மாடல்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்திருக்காங்க அண்ட் 178 டிகிரி வீவிங் ஆங்கிள்கான சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பிக்சர் என்ஹான்ஸ்மென்ட் பொறுத்த வரைக்கும் HDR10க்கான சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. 32 இன்ச்சஸ்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா HDR-க்கான சப்போர்ட் கொடுக்கல. அதர் மாடல்ஸ் எல்லாத்துலயுமே HDR10க்கான சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணிருக்காங்க அண்ட் ஒயிட் கலர் கேமர் டெக்னாலஜிக்கான ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு பிக்சருமே நல்ல ஒரு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னால ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு பிக்சர் என்ஹான்ஸ்மென்ட் டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல அதர் பிராண்ட் கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் டிஸ்பிளே டெக்னாலஜியுமே கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அப்கிரேடான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 32 இன்ச்சஸ்ல இருந்து அப் டு 55 இன்ச்சஸ் வரைக்குமே 20 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க அண்ட் 65 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 30 வாட்கான ஆடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 2-வே சேனல் ஸ்பீக்கரா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா டால்பை ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டம் இருக்கு K6600 சீரிஸ் அண்ட் K7700 சீரிஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த வருஷம் லான்ச் பண்ண K7700 சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா DBS டிவிக்கான சவுண்ட் சிஸ்டம் எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாடல்ல பார்த்தோம் அப்படின்னா டால்பை ஆடியோ மட்டும் தான் இருந்துச்சு. சோ அதை கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் லான்ச் பண்ண மாடல்ல நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஆடியோ நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் சிஸ்டமே யூஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் DBS டிவி அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் K7700 சீரிஸ் இந்த வருஷம் மாடல் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா Android 11.0க்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்காங்க அண்ட் K6600 சீரிஸ் 2021 மாடல்ஸ் எல்லாத்துலயுமே Android 9.0க்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. 50,000 பிளஸ் கண்டென்ட் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க Android 9.0ல. இதுவே 70,000 பிளஸ் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க Android 11.0 சீரிஸ்ல. அண்ட் ப்ராசஸர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துலயுமே குவாட் கோர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 66 சீரிஸா இருக்கட்டும் 77 சீரிஸா இருக்கட்டும் ரெண்டுத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா ரேம் ரோம் பொறுத்த வரைக்கும் 32 இன்ச்சஸ்ல 1GB ரேம் கொடுத்திருக்காங்க, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜுமே கொடுத்திருக்காங்க. 40 இன்ச்சஸ் அண்ட் எபோவ் வேரியன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 1.5GB ரேம் கொடுத்திருக்காங்க, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜுமே கொடுத்திருக்காங்க அப் டு 65 இன்ச்சஸ் வரைக்குமே. அண்ட் இது ஒரு கூகுள் சர்டிஃபைடு ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்றதுனால கூகுள் பிளே ஸ்டோருக்கான ஆப்ஷனுமே இருக்கு அண்ட் கூகுள் குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ நல்ல ஒரு அப்கிரேடான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஆப் வேணும்னாலுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அன்இன்ஸ்டால் இந்த மாதிரியான ப்ராசஸ் நம்மளால பண்ணிக்க முடியும். கூகுள் குரோம் காஸ்ட் கொடுத்திருக்கனால எந்த ஒரு கண்டென்ட்டையுமே ஒரு பிக் ஸ்கிரீன்ல நம்மளால ஷேர் பண்ணி பார்க்க முடியும். சோ மிரா காஸ்ட் அப்படின்றத இதுல வந்து கூகுள் குரோம் காஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனால மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டுமே இருக்கனால ஏதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாவே சர்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் 2021 மாடல் கம்பேர் பண்றப்போ இந்த 2022ல ஹையர் மேட்ரிக்ஸ்க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. சோ அன்லிமிட்டட் OTT கண்டென்ட் அண்ட் உங்க டிவியை ஃபுல்லாவே ஒரு மொபைல்ல இருந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே தாராளமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த 2022 மாடல் Android 11.0ல வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் previous year model 2021ல லான்ச் பண்ண K6600 and இந்த 2022ல லான்ச் பண்ணிருக்கக்கூடிய 7700 இந்த வேரியன்ட்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான குவாண்டிட்டி போர்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. 32 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, 2 ESP போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. 40 and above வேரியன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 4 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, 2 ESP போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. போர்ட்டோட வெர்ஷன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. 2021 மாடல்ல HDMI 2.0க்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 2022 மாடல்ல பார்த்தோம் அப்படின்னா HDMI 2.1 வெர்ஷனுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சோ நல்ல ஒரு அப்கிரேடான சவுண்ட் சிஸ்டம், வீடியோ, ஆடியோ குவாலிட்டி நம்மளால ஃபீல் பண்ண முடியும்.
அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா 2021-22 மாடல் ரெண்டுத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா ஆர்க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அப் டு 5.1 சேனல் வரைக்குமே நம்மளால ஒரு அப்கிரேடான ஒரு சவுண்ட் சிஸ்டம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ஈத்தர்நெட் கனெக்ட் பண்றதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். RJ45 சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் 3.5mm ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் காம்போசிட்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஏவி இன்புட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா கனெக்டிவிட்டி அப்படின்றப்போ பார்த்தோம்னா ப்ளூடூத் 5.0 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க 2021 மாடல் K6600 சீரிஸ்ல. அண்ட் ப்ளூடூத் 5.1 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த 2022 வேரியன்ட்ல. நல்ல ஒரு அப்கிரேடான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த 6600 சீரிஸ் அண்ட் 7700 சீரிஸ் ரெண்டுத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்லீக்கான ப்ளூடூத் ரிமோட் தான் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எது அப்படின்னா டிவில கண்டிப்பா ரிமோட்டா தான் இருக்கும். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ லோ லேட்டன்சி மோடுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு கேமரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். இதெல்லாம் ஓகே. ஹையர் 2021 இருக்கட்டும் 22 இருக்கட்டும் ரெண்டுத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செக்மெண்ட் வைஸ் கம்பேர் பண்றப்போ 32 இன்ச்சஸ்ல இருந்து 65 இன்ச்சஸ் வரைக்குமே வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 2021 மாடலுக்கும் 2022 மாடலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா மெயினா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிவியேஷன் கொடுத்திருக்காங்க. 2021 மாடல் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.0 கொடுத்திருக்காங்க. 2022 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11.0 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்டாவும் இருக்கும். நல்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் 50,000 பிளஸ் கண்டென்ட் கொடுத்திருக்காங்க 2021 ஆண்ட்ராய்டு 9.0 சீரிஸ்ல. இதுவே ஆண்ட்ராய்டு 11.0 லேட்டஸ்ட் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் 70,000 பிளஸ் கண்டென்ட் வந்து இன்பில்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இதுவே பார்த்தோம் அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸாவே இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சேம் சவுண்ட் அவுட்புட் தான் கொடுத்திருக்காங்க. 20 வாட் ஆடியோ ஸ்பீக்கர் அண்ட் 65 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் 30 வாட் ஆடியோ ஸ்பீக்கர் அப்படின்றது. அண்ட் 2021க்கும் 2022க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சோ 2021 மாடல்ல பார்த்தோம் அப்படின்னா டால்பி ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இந்த 2022 மாடல் பொறுத்த வரைக்கும் டால்பி ஆடியோ அண்ட் டிபிஎஸ் டிவிக்கான சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. நல்ல ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2022 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஆடியோ நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னா கண்டிப்பா 2022 வேரியன்ட் வந்து பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயுமே ஒரே மாதிரியான ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரே மாதிரியான போர்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் HDMI வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் 2021 மாடல்ல 2.0 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 2022 மாடல்ல HDMI 2.1 வெர்ஷனுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆர்க் சப்போர்ட்டே பார்த்தோம் அப்படின்னா 1.4 வெர்ஷன்ல கொடுத்திருக்காங்க 2021 மாடல் பொறுத்த வரைக்கும். 2.1 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த 2022 மாடல் பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பா HDMI 2.1 வெர்ஷனால இருக்கும். அண்ட் ஆர்க் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ அப் டு 5.1 சேனல் வரைக்குமே நம்மளால நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய சவுண்ட் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா 2022 வேரியன்ட் வந்து சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். அண்ட் மற்றபடி யூஎஸ்பி போர்ட்டா இருக்கட்டும் ஈத்தர்நெட் போர்ட்டா இருக்கட்டும் ஏவி இன்புட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேம் ஒரே மாதிரியான போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. HDMI வெர்ஷன் மட்டும் வேரியேஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 2022 மாடல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ லோ லேட்டன்சி மோடுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சோ லேக் ஆகுறது அந்த மாதிரியான இஷ்யூ இருக்காது ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்பில்ட் ஆப் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பா யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் இது ரெண்டுமே காமனா ரெண்டு ப்ராடக்ட்லயுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் 2022 வேரியன்ட்ல மேட்ரிக்ஸ்க்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சோ அன்லிமிட்டட் OTT கண்டென்ட்டுமே நம்மளால பாத்துக்க முடியும். அண்ட் வைஃபை கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2.4 GHz வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ல கொடுத்திருந்தாங்க 2021 மாடல்ல. 2022 வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 2.4 GHz யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் 5 GHz யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க. 5G சப்போர்ட்டட் ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பா 2022 வேரியன்ட் K7700 சீரிஸாவே இருக்கும். சோ இந்த டிஃபரன்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா 2021 அண்ட் 2022 மாடலுக்கு இருக்கக்கூடிய பெரிய டிஃபரன்ஸாவே இருக்கும். சோ ஓவராலா சஜஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா நல்ல ஒரு அப்ஸ்கேலிங் ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பா இந்த K7700 சீரிஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப் டு 32 இன்ச்சஸ்ல இருந்து 65 இன்ச்சஸ் வரைக்குமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். மார்க்கெட்ல இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன் பிராண்ட் கூட காம்படிஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். சோ ஓவராலா இந்த ப்ராடக்ட்னுடைய காஸ்ட் எவ்வளவு வருது அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம்.
சோ இந்த வீடியோல ஹையர் 2021 மாடல் 2022 மாடல் UHD சீரிஸ்ல என்னென்ன மாதிரியான மாடல்ஸ் அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு அண்ட் என்னென்ன காம்படிஷன் வந்து 2021 அண்ட் 2022 சீரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலான ரிவ்யூ கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.